ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த மைக்ல என் வாய்ஸ் கேக்குதா இல்ல டைரக்டாவே கேக்குதா? காற்றையும் அடிச்சு நொறுக்கிறேன் என் வாய்ஸ். காற்று வந்து தடுக்கும் அப்படின்னு சொன்னாரு சார் பாபு. பட் எனக்கு தெரியும். என்னை பத்தி எனக்கு தெரியும் இல்லையா, என் வாய்ஸ் பத்தி. நான் 100 பேர் 200 பேர் இருந்த ஹாலில் கூட நான் மைக் இல்லாமலே பேசிடுவேன். நீங்களும் பேசணும். என்எஸ்எஸ் முகாமுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம ஒரு இன்ஃபார்மலாவே போவோம். நம்ம தானே இருக்கிறோம். நம்ம டீச்சர்ஸ் இல்லையா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒண்ணு, ஒரு இடம் மட்டும் வேறுபடுது. செங்குறிச்சி கிராமம். நிறைய பேர் கிராமத்துல இருந்து வந்திருப்போம் இல்ல? எல்லாமே டவுன்ல இருக்கிறீங்களா? கிராமத்துல இருந்தா வந்திருக்கிறோம். இப்ப கிராமத்துல உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இல்ல, என்ட்ரன்ஸ்ல ரைட் சைடு பாத்தீங்கன்னா நான் யோசிச்சு பார்த்தேன். மேல இருந்து பார்த்தாங்கன்னா இந்த ஏரியா எல்லாம் இருக்கு பாருங்க, அருமையான ஒரு லைஃப் அப்படின்ட்டு. ஸோ வாழ்க்கை எங்கன்னா அழகா ரம்யமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிராமத்துல தான். இப்ப கிராமத்துல இருந்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பீங்க. அப்ப இந்த இடம் மட்டும் மாறுது. பல்வேறு கிராமங்கள்ல இருந்து வந்து ஒரு கிராமத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்க முடியும்? உங்களால எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்க முடியும்? 1 hour உட்காந்துடலாமா? அப்படி இப்படி இப்படி அசையக்கூடாது. இந்த மாதிரி உட்காந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஸ்கூல் டைம்ல உட்காந்து இருப்பீங்க. பரவாயில்ல. ஸ்கூல் டைம்ல இந்த மாதிரி ஃப்ளோர்ல தரையில உட்காந்து இருக்கிறீங்களா? பரவாயில்ல, வெரி குட். நான்லாம் ஸ்கூல்ல தரையில தான் உட்காந்து இருந்தோம். ஈவன் 6th நான் படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா துறையூர் பக்கத்துல புத்தனாம்பட்டின்னு ஒரு வில்லேஜ். காலேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரியும், நேரு மெமோரியல் காலேஜ்னு ஒண்ணு இருக்கு. 6th 7th 8th தரையில தான் உட்காந்து இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் டு பெஞ்ச். ஆனா இப்ப அந்த மாதிரி உட்காடுறாங்களா பிள்ளைகள்? உட்காடுறாங்களா? எங்க உட்காடுறாங்க? எல்கேஜி ப்ரீகேஜிக்கு எல்லாம் குட்டி குட்டி சேர் வாங்கி போட்டுருக்காங்களா இல்லையா? நீங்க போய் ஸ்கூல்ல போய் பாருங்க, கலர் கலரா சேர் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல கீழே தான் உட்காடுறாங்க. அப்ப பெஞ்ச் போட்டாங்க. யாரெல்லாம் கீழே உட்கார்ந்து இருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க நல்ல இடத்துல உட்காருவாங்க. நல்ல இடத்துல உட்காருவாங்க. மேல என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய உள்ளமும் உடலும் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு 3 days பேக் ஒரு இடத்துக்கு போறேன். இதே போல ஒரு நிகழ்ச்சி தான். ஜஸ்ட் 47 years தான் அவருக்கு. கீழே உட்கார முடியல சார் அப்படிங்கிறாரு. ரயில்வேல டிடிஆ இருக்கிறாரு. ஒரு கிராமத்துல இது மாதிரி ஒரு கூட்டம் உட்கார வாங்க கீழே உட்காரலாம் அப்படின்ட்டு. ஐ எம் 54 years. புரியுதுங்களா? கோயில்ல உட்காரும் பொழுது நமக்கு தனிப்பட்ட இது பண்ண வேண்டாம். ஒரு பூஜை பண்ணாங்க, பொங்கல் வச்சாங்க, சரி கீழே உட்காந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு உட்கார முடியுது. அவரால் உட்கார முடியல. அதனால உட்கார முடியல சார், கோச்சுக்காதீங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய உடல் ஆரோக்கியமா இல்லை. பட் அந்த ஆரோக்கியத்தையும் சரிப்படுத்துறதுக்கு, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. பிசியோதெரப்பி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. கவனிச்சிங்களா? வந்துட்டு இருக்கு. பார்ப்போம். இருந்தாலும் ரெக்கார்டிங்லாம் இருக்கு, முறையா போயிடுவோம். கிறிஸ்துராஜ் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் முகாம் இன்னைக்கு 2வது நாள். இதுல செங்குறிச்சி கிராமத்துல உள்ளமும் உடலும் உள்ளமும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றிருக்கிறீங்க. நாட்டு நலப்பணி திட்ட பொறுப்பாளர்களாகிய பேராசிரியர்கள், கூட வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கங்கள். என்னோட பேர் பாரதி மோகன். பாலமுருகன் சொல்லிட்டாங்க, தவறு ஒண்ணும் இல்லம்மா. அப்படியா? பாருங்க, இப்ப பயந்துகிட்டே இருக்கிறீங்க என்எஸ்எஸ்லயும். சார் என்ன சொல்லுவாரோ என்ன சொல்லுவாரோ. சந்தோஷம். அன்பு. சரி, நான் வந்து எங்க இருந்து வர்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, திருச்சியில நம்ம கலெக்டர் பங்களா வீடு தெரியுமா? காஜாமலைன்னு ஒரு ஏரியா தெரியுமா? மன்னார்புரம் தெரியுமா? மன்னார்புரத்தை பார்க்காம இன்னைக்கு யாரும் பஞ்சாபூர் வர முடியாது இல்லையா? அந்த சைட்ல இருந்து வரணும்னா, எக்ஸப்ட் மதுரை, திருநெல்வேலி, இந்த சவுத் சைடு தவிர வேற யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும்? மன்னார்புரம் டச் பண்ணணும். மன்னார்புரம் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ்.
அப்ப அந்த மன்னார்புரத்துல இருந்து வெரி நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும், காஜாமலைன்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க காஜாமலை காலனி ஒரு ஏரியா, தட் இஸ் த கவர்மெண்ட் குவார்டர்ஸ், அரசு அலுவலர்களுக்கான வீடுகள் அங்கதான் இருக்கு. அந்த பகுதியில் காஜாமலை மகளிர் மன்றம், காஜாமலை லேடிஸ் அசோசியேஷன் சொல்லுவாங்க. விடுங்க விடுங்க, அது போயிடும். அது என்னடா நம்ம ஏரியாவில் புதுசா யாரோ உட்கார்ந்து இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. காஜாமலை மகளிர் மன்றம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கு, என்ஜிஓ, சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். அதுல டி அடிக்ஷன் சென்டர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. டி அடிக்ஷன் சென்டர்னா என்னது? டி அடிக்ஷன், போதை மறுவாழ்வு மையம், போதை மாற்று மறுவாழ்வு மையம் அப்படின்ட்டு, இன்டகிரேட்டட் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் அடிக்ட்ஸ் அப்படின்ட்டு மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவியோட ஒரு மையம், போதை மாற்று மறுவாழ்வு மையம் செயல்படுது. அந்த மையத்துல நான் திட்ட இயக்குனரா இருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கிறேன். 30 வருஷம் கடந்துருச்சு. 30 வருஷம் கடந்துருச்சு. 30 வருஷமா கிட்டத்தட்ட எல்லா கல்லூரிகளோட என்எஸ்எஸ் நிகழ்ச்சியிலும் நாங்க கலந்துருக்கிறோம், எக்ஸப்ட் கிறிஸ்துராஜ். இப்ப கொஞ்ச நாள் அதுல ஆர்வம் காட்டுறது இல்ல. சரி, நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்களே ஜூனியர், ஓடுங்க ஓடுங்கன்னு இப்ப கூட நான் மெசேஜ் அதான் போட்டுட்டு வரேன்னு சொன்னேன் நான். கிளம்புங்க கிளம்புங்க, ஏதாவது ப்ரோக்ராம் போங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த முறை பாபு சார் சொன்னாரு, மேடம் சொன்னாங்க, சார் நீங்க வரணும்னு. சரி போவோம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்ட்டு உங்களுடைய நாட்டு நலப்பணி திட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எனக்கு இது போல நிகழ்ச்சிக்கு வர்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்க வரும்பொழுது புதிய நண்பர்களை பார்ப்போம், புதிய முகங்களை பார்ப்போம். ஒரு விதமான மனசுல ஒரு மகிழ்ச்சி, ஒரு உத்வேகம் கிடைக்கும், ஒரு உற்சாகம் கிடைக்கும். இப்ப மேடம்லாம் பார்க்கும் பொழுது, சாரெல்லாம் பார்க்கும் பொழுது, உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு உற்சாகம் கிடைக்கும். நான் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தாதான் என்னோட ஏஜ் தெரியும். கண்ணாடி முன்னாடி நிக்கலன்னா நானும் உங்களை போல ஸ்டூடெண்ட் போலதான் உணர்வேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறோம் இல்லையா, இந்த பருவம் இது எல்லாருக்குமே கிடைக்காது, எல்லாருக்குமே கிடைக்காது. நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஒரு 60 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே கிடைக்காது. நீங்களே நினைச்சு பாருங்க, உங்க கூட ஸ்கூல்ல படிச்சவங்க எத்தனை பேர் இருந்தாங்க, பிரைமரி லெவல்ல 5th வரைக்கும் டிராப் அவுட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் 8th 10th முடிச்சிருக்கப்ப பல பேர் டிராப் அவுட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் +2 முடிச்சிருப்போம், வந்திருக்க மாட்டாங்க. யூஜி வந்து ஜாயின் பண்ணிருக்கிறீங்க இல்லையா? எத்தனை பேர் உங்க கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th வரைக்கும் வந்து படிச்சவங்க அப்படியே என்னோட கல்லூரிக்கு பயணிக்கிறாங்கட்டு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். புரியுதுங்களா? ஒண்ணு படிப்பு வராம போயிருப்பாங்க, படிக்கிறதுக்கான பொருளாதார வசதி இடம் கொடுத்துருக்காது, குடும்ப சூழல் இடம் கொடுத்துருக்காது, இல்ல கல்லூரி தூரமா இருக்கு, இவ்வளவு தூரம் எப்படி பிள்ளைகள் அனுப்புகிறங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனா படிப்பு வந்து தடைபட்டு இருக்கும். அதை தாண்டி நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா இது இந்த பிரம்மச்சரியரோட வெற்றியோ இல்ல இறை அருளோ தெரியல, அந்த வாய்ப்பு. அப்ப அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? ரொம்ப ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும். புரியுதுங்களா? நானும் என்எஸ்எஸ்ல இருந்திருக்கேன். நான் பிஷேகபுரில படிக்கும் பொழுது நைட் பேட்ரோலிங் எல்லாம் போயிருக்கேன். டூரிங் 88, 91 அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா யூஜி எல்லாம் பண்ணும் பொழுது நைட் பேட்ரோலிங். புரியுதுங்களா? இந்த பனி காலத்துல எல்லாம் போவோம், ஜாலியா போவோம். அப்ப இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, 90ல என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு பஸ் கிடையாது, இவ்வளவு கார், இவ்வளவு பைக், எதுவுமே கிடையாது. ஆனா ரொம்ப ரம்யமான, ரொம்ப அமைதியான வாழ்க்கை இருந்தது. நைட்டு 10 மணி ஆனா நம்ம கிளம்பிடுவோம். ஒரு டீம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு சைக்கிள் எடுத்து அப்படியே ரவுண்டிங் வர்றது. என்எஸ்எஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கும். நமக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு, நம்ம ஒரு நல்ல லீடரா உருவாகிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்கும். இன்னைக்கு நண்பர் வந்து சொன்னாரு, இது மேடம் அலர்ட் பண்ணாங்களா நீங்க வந்து அந்த எம்சி பண்ணணும் அப்படின்ட்டு, இல்ல அவரா வாலண்டியரா வந்தான்னு தெரியாது. சில காலேஜஸ்ல என்எஸ்எஸ் போகும்பொழுது சொல்லுவாங்க, சார் யாரையும் விடுறதில்லை அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு, அந்தந்த ரோல் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்க எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அதாவது பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்எஸ்எஸ் அப்படின்னா, நாம வந்து ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இல்லையா, இல்ல நான் படிக்கும் பொழுதெல்லாம் அப்படிதான் பார்த்துருக்கிறேன். சின்ன ஸ்கூல்ல +2 எல்லாம் படிக்கும் பொழுது கோயில் திருவிழா, அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது, கைட் பண்றது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஈவன் டிராபிக்ல ஹெல்ப் பண்றது, அதெல்லாமே ஒரு பணி. ஆனா இதை தாண்டி அப்படின்னா நாம இந்த சமூகத்திற்கு, இந்த கிராமத்துக்கு ஏதோ செய்யறோம். இப்படி செய்யறது மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது? இப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த முகாம் வந்திருக்கிறீங்களா, ஒரு வாரம் இருப்பீங்கல்ல, குறைஞ்சதும் 5 நாளாவது இருப்பீங்கல்ல, இங்கேயே ஸ்டே பண்ணலனாலும் வந்துட்டு போயிட்டு வருவீங்கல்ல,
ஏன்னா சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் இருக்கு, சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்கு. புரியுதுங்களா? இதை தாண்டி ஒரு முகாம் வர்றோம்ல, இந்த கிராமத்துக்கு வரீங்க, இந்த கோயிலை சுத்தப்படுத்தி இருப்பீங்க, இல்ல வில்லேஜ்ல வேற இடத்துல ஏதாவது பண்ணிருப்பீங்க, பராமரிப்பு ஏதாவது பண்ணிருப்பீங்க. இது அந்த கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு பலன். நமக்கு என்ன கிடைச்சது? மேடம் சாருக்குலாம் என்ன பலன் தெரியுமா? இன்னைக்கு ஒன் டே வந்து ஃப்ரீ ஃப்ரம் கிளாஸ் அப்படிங்கிறது மாதிரி இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அது மூலம் ஃப்ரீயா வந்து இருக்கவே முடியாது. ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ரோல்லையும் ஒரு மனுஷன் எடுத்துட்டான்னா அந்த ரோல் ஆக்டிவா பண்ணணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல எத்தனை பேர் கார் ஓட்டுவீங்க? கார் ஓட்டுவீங்களா? நீ யோசிச்சு பாருங்க, நம்ம கூட யாரும் கார் ஓட்டிட்டு போவோம், நம்ம உட்காந்துருப்போம் இல்லையா? தூக்கம் வருது அப்படின்ட்டு உங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் அந்த பொறுப்புன்னு வந்துச்சுன்னா அலர்ட் ஆயிடுவோம். பட் இவங்களும் அப்படிதான். இன்னைக்கு வந்திருந்தாலும் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாலும் அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு என்ன லாபம் இந்த என்எஸ்எஸ் கேம்ப் மூலியமா? இதை சொல்லவே இல்லையா சார்? லெட் நான் முன்னாடி யோசிச்சு வச்சிருந்திருப்பேன். என்எஸ்எஸ் கேம்ப் மூலியமா, இந்த முகாம் மூலியமா மாணவ மாணவிகளாகிய உங்களுக்கு என்ன பலன் சார்? சர்டிபிகேட் கொடுப்பாங்க சார். இன்டர்வியூ பண்ணா அந்த மாதிரி சர்வீஸ்ல எல்லாம் இருந்திருக்கேன், காலேஜ்ல சம் கிளப் இந்த மாதிரி என்எஸ்எஸ் எல்லாம் மெம்பரா இருந்திருக்கேன், வாலண்டியரா இருந்திருக்கேன். அதை தாண்டி இந்த கேம்ப் மூலியமா உங்களுக்கு என்ன பலன்? சொல்லுங்க பாப்போம். சித்ரா யார் இருக்கா அதுல? இல்லையா? கவிதா மட்டும் தான் இருக்காங்களா? காவியாவா? இல்ல ரமேஷ், ஆண்டனி, ஸ்டாலின் இல்லையா? என் தம்பி பேர் ஸ்டாலின், அதனால ஸ்டாலின். டிகேவா? விஜய் இருக்கிறாரா? யார் விஜய்? சொல்லுங்க விஜய், நீங்களாவது வாய் திறந்து சொல்லுங்க விஜய். இந்த கேம்ப் மூலியமா உங்களுக்கு என்ன லாபம், என்ன பலன்? யார் விஜய்? அது வெரி குட். பாருங்க, நீங்க ரொம்ப பாப்புலர் ஆகுறீங்க. சாதாரணமா பாத்தீங்கன்னா டிவிக்கே இருக்கிறவங்க விஜய்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, டிவிக்கே இருக்காரு சார். யாரு டிவிக்கேனா விஜய் இருக்காருங்கிறாரு. இந்த கேம்ப் மூலியமா உங்களுக்கு என்ன பலன்? உங்களுக்குன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உதவி பண்றது சந்தோஷமா இருக்கு. வெரி குட். நீங்க என்ன படிக்கிறீங்க? பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர். வெரி குட். உட்காருங்க. இது கிளாஸ்ல தான் கேள்வி கேட்கறாங்க சார், கேம்ப் கூட்டு வந்துட்டு மேடம் ஏன் ஒரு கூட்டம் அப்படி நினைக்காதீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு இந்த கேம்ப் அட்டன் பண்றவங்களுக்கு. எந்த கேம்பா இருந்தாலும் சரி, என்எஸ்எஸ் கேம்ப் ஆர் என்சிசி, எனி கேம்ப், எப்பெல்லாம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இந்த மாதிரி கூடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ, இந்த காலேஜ்ல செமினார் நடத்துறாங்க, கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க, எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் உங்களுக்குள்ள வரணும். வெறுமனை படிச்சு பாஸ் பண்ணி டிகிரி வாங்கி 80%, 90% என்னடா இப்படி சொல்றாரு நினைக்காதீங்க. நோ யூஸ் அட் ஆல். ப்ரொஃபசர்ஸ்க்கு எல்லாமே தெரியும் நமக்கான தனி திறமை என்ன, நம்மளுடைய டேலண்ட் என்ன, நம்மளுடைய ஸ்கில் என்ன. என்எஸ்எஸ்குள்ள வர்றது, இல்லை என்சிசிக்குள்ள வர்றது, வேற ஏதாவது நேச்சர் கிளப்ல வர்றது, வேற என்னென்ன கிளப் இருக்கோ எல்லாத்துக்குள்ளேயும் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறது நமக்கான திறமையை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. சில நேரத்துல சில காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிட்ல இருக்கணும், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல இருக்கணும், படிப்பை தவிர அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல பார்த்தோம்னா நம்ம விருப்பம் இல்லாமல் கூட சேருவோம். சரி, எல்லாம் ஏதாவது ஒண்ணுல இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம என்எஸ்எஸ்லயாவது இருப்போம். ஏன்னா என்சிசிக்கு போகணும்னா ஷூவெல்லாம் போட்டு காலையில 6 மணிக்கு பரேடு போகணும், லெஃப்ட் ரைட்டுங்கிறாங்க, இது சரி வராது, இதுலயாவது இருப்போம் அப்படின்ட்டு. பட் வேண்டா வெறுப்பாக ஒரு கட்டாயத்தின் பேர்ல இந்த நாட்டு நலப்பணி திட்டத்துக்குள்ள வந்திருந்தாலும் அதற்கான விருப்பத்தை நம்ம வளர்த்துக்கணும், நம்ம நல்லா செய்யணும். அவர் சொன்னார்ல, மற்றவங்களுக்கு உதவுறதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த உதவியை நான் கடைசியில ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். அவர் உதவி பண்றதுனால புரியுதுங்களா? நமக்கு என்ன அதுல ஒரு சந்தோஷத்தை தாண்டி நாம சில விஷயங்களை ஒருங்கிணைக்கிறது எப்படின்னு கத்துக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுக்கறதுங்கிறது எப்படி கத்துக்கலாம், ஒரு ரோலை எப்படி நாம எடுத்துட்டு போகணும், எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிற கத்துக்கலாம். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறோம் இல்லையா? இப்ப டீமாஸ் தானே இது பண்றீங்க, தனித்தனியா போயிட்டு பண்றோமா? மேடம் கூப்பிடுறாங்க, மிஸ் கூப்பிடுறாங்க, சார் கூப்பிடுறாங்க, வர்றவங்க இல்லையா? என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு பகிர்ந்துட்டு சாப்பிடலாம். இதை பத்தி வருத்தப்பட மாட்டாங்க. கேம்ப்ல இருக்கிறவங்க என்ன சமைச்சு கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுக்குவாங்க, அதுல குறை காண மாட்டாங்க. சில கேம்ப்ல பாத்தீங்கன்னா சமைக்கிறது முதற்கொண்டு யாரா இருக்கும்?
நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டீமா தான் இருக்கும். சம் டீச்சர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுல ஒரு எந்தூசியாசம் இருக்கு. அதுல புரியுதுங்களா? நிறைய விஷயத்துல நம்ம கத்துக்கிறோம். அல்டிமேட்டா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நமக்கு நல்லா டெவலப் ஆகும். நம்ம நல்லா கவனிக்கலாம். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு என்எஸ்எஸ்ல இருக்கிறா, என்சிஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டை தனியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த ஃபிகர்ஸ் தனியா தெரியும். அந்த பர்சன் தனியா தெரிவாங்க. ஒரு மேடம் ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே போய் நிப்பாங்க. ஓகே மேடம், பாத்திரலாம் சார், முடிச்சிடலாம் சார். யார் கலெக்டரை பார்க்கணுமா, பாத்திரலாம் சார். யார் பிரின்சிபாலை மீட் பண்ணுமா சார், நான் மீட் பண்றேன் சார், பாத்திரலாம் மேடம், நல்லா பண்ணிடலாம். அந்த கான்பிடன்ட் இன்க்ரீஸ் ஆகும். சாதாரண விஷயம் கிடையாது கேம்ப். ஆனா இப்ப நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நாங்கெல்லாம் படிக்கும் போது இதெல்லாம் எங்களுக்கு சொல்லலை. கேம்ப் வந்தோம், ஜாலியா வந்தோம், முகாம் போட்டோம் இல்லையா, ஆடணும் பாடணும், ஈவினிங் கல்ச்சர் எல்லாம் உண்டு, நம்ம டேலண்ட் அதெல்லாம் பண்றீங்களா? டான்ஸ் யார் நீங்க டான்ஸ் பண்ணி நீங்க தான் பாத்துக்கணும். வில்லேஜ் பீப்புள் யாரும் இல்லை. அது எல்லாமே நம்மளோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்றதுக்கான, வெளியில கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. புரியுதுங்களா? அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்துவீங்க. நீங்க அசைஞ்சிங்கன்னா தான் நான் அசைவேன். இல்லாட்டி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். பாபுவை கேட்டு பாருங்க, பாபு என்னதெல்லாம் பார்த்தாருன்னு தெரியல. ஸோ உடலும் உள்ளமும். ஏன் சார் உடல் நமக்கு இன்னைக்கு நல்லா இருக்கணும், உள்ளமும் நமக்கு நல்லா இருக்கணும்? உடலும் உள்ளமும் வெவ்வேறா? ரெண்டுமே யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. இரவு பகல் இருக்கா இயற்கையில? சயின்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா, புரியுதுங்களா? அதை பிரிக்க முடியுமா? உடல் தனியா கொண்டு போக முடியுமா? உள்ளம் தனியா கொண்டு போக முடியுமா? இப்ப இரவு மட்டும் தனியா ஒரு 10 நாளைக்கு நீட்டிப்போம், ஒரு 10 நாளைக்கு டே டைம் நீட்டிப்போம். அப்படி பண்ண முடியுமா நம்மளால? பண்ணவே முடியாது. 24 hours 365 days இல்லையா? இரவு பகல் மாறி மாறி வரும், அதுதான் ஒரு நாள். அது மாதிரி உடலும் உள்ளமும் நம்மளால பிரிக்கவே முடியாது. நாம தான் ரெண்டுமே பலமா இருக்கணும், வலிமையா இருக்கணும். ஆனா உடல் வலிமையை விட உள்ளம் வலிமை அதிகமா இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? உடல் பலமா இருக்கணும், அதே நேரத்துல 1% என்ன பண்ணணும்? உள்ளம், மனசு இருக்கு பாத்தீங்களா, அந்த மனம் பலமா இருக்கணும். எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லு கேள்வி. அந்த எண்ணம் எங்க இருந்து பிரதிபலிக்குது? மனசு. மனசு எங்க இருக்கு? உள்ளம் எங்க இருக்கு? சொல்லுங்க பாப்போம். இதுல யாரும் சோசியல் ஒர்க் இருக்க மாட்டீங்க மேடம். இப்ப யூஜி எது இருக்கா மேடம்? இல்ல, பிஜி மட்டும் தான். சோ உள்ளம் எங்க இருக்கு? பிரெயின்ல இருக்கு. வெரி குட். நீங்க என்ன சொல்றீங்க? பிரெயின்ல இருக்கா உள்ளம்? சும்மா சொல்லுங்க. நம்ம இது நேரம் ஊர் மக்கள்லாம் இருந்தா நான் வேற மாதிரி பேசிட்டு போயிருவேன். சரி, ஸ்டூடெண்ட்ஸ் தானே இருக்கிறீங்க, நம்ம ஒரு இன்ஃபார்ம்லாம் பேசலாம் அப்படின்ட்டு தான். பிரெயின்ல இருக்குங்கிறாரு. பிரெயின் எங்க இருக்கு? பிரெயின் எங்க இருக்கு? உடலுக்குள்ள உள்ளம் இருக்கு. ஓகே. இப்ப உடலை பார்க்கலாம், உள்ளத்தை பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. அப்ப உள்ளம் அப்படிங்கறதானே இன்னொரு வகையில மனசுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நான் மனசறிஞ்சு நான் பொய் சொல்லன்னு சொல்றாங்கல்ல, சொல்றேன் சில நேரத்துல. மனசறிஞ்சு நான் உனக்கு துன்பம் செய்யல, மனசறிஞ்சு உனக்கு கெடுதல் பண்ணலன்னு சொல்றாங்கல்ல. அப்ப எங்க கையை வச்சுட்டு சொல்றாங்க? மூளை எங்க இருக்கு? அப்ப நம்ம எப்படி சொல்லணும்? ஒரு தவறு நடந்துருச்சு இல்லையா, நம்மள்ட்ட கோச்சுக்கிறாங்க, என் மனசு பூர்வம் அந்த மாதிரி இப்படிதானே சொல்றோம். என் மனசரி எப்படி சொல்லுன்னு சொல்றோமா? இப்ப தம்பி சொன்னார்ல, மூளையில தான் மனசு இருக்கு அப்படிங்கும் பொழுது சொல்லலாமா இல்லையா? சரிதான். மனசு எண்ணம் அப்படிங்கிறது எங்க செயல்படுது அப்படின்னா மூளையில தான் செயல்படுது. ஆனா நாம சொல்றது இயல்பா டச் பண்றது நம்மள இதயத்தை டச் பண்ணுவோம். அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கற்பனை. புரியுதுங்களா? நாம இன்டர்பிரேட் பண்ணிக்கிறது, நாம உருவகப்படுத்திக்கிறது. அது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கோமா ஸ்டேஜ் சொல்றாங்களா, கோமா ஸ்டேஜ். அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அதுல ஆனந்த்னு ஒருத்தர் வருவார்ல, பேசாம இருப்பார்ல, அவர் எப்படி இருக்கிறார்? பேசுறாரா?
ஆனா உயிரோட இருக்கிறார். உயிரோட இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சுவாசித்தல் நடக்கணும். சுவாசம் இல்லையா, பிரீத்திங் இல்லையா, நம்மளுடைய மூச்சு உள்ளார வெளியே போயிட்டு வரணும். இன்ஹேல் பண்ணணும், எக்ஸேல் பண்ணணும். நம்மளோட லங்ஸ் ஆக்டிவா இருக்கணும். சுவாசம் நடக்குது. அவர் உயிரோட இருக்கிறாரு. அவர் கோமாவுல இருக்காருன்னு சொல்றாங்க. எப்ப கோமாவுல இருக்காருன்னு சொல்றாங்க? இப்ப நம்ம உறவுகள்ல யாராவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, கோமாவுக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னா எப்ப சொல்றாங்க? அது எப்ப உணர்வு இல்லாம போகுது? மூளை பாதிக்கப்படும் பொழுது இல்லையா, வேலை செய்யும் பொழுது. மூளை இருக்கு, ஆனா மூளை பாதிக்கப்படும் பொழுது நம்மளால பேச முடியல, உணர்வற்ற நிலையில அப்படியே உட்கார்ந்து இருக்கும். ஆனா ஆளா இருக்கும், உயிரா இருக்கும். நம்மளால எதுவுமே பண்றது இல்லை. நம்ம மூலியமா ஏதாவது பயன் இருக்கா? ஒண்ணுமே இல்லை இல்லையா. ஆனா மூளை இருக்கு, மூளை சரியா வேலை செய்யல, சிந்திக்க முடியல, செயல்பட முடியல. புரியுதுங்களா? ஆனா உயிரோட இருக்கிறோம். ஓகே, இப்ப மூளை இருக்கு, நம்ம உயிரோட இருக்கிறோம். இந்த இடத்துல கை வைக்கிறோம்ல, இந்த இடத்துல என்ன இருக்கு? ஹார்ட் இருக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப மூளை செயல்படல, மூளை இருக்கு, செயல்பட முடியலன்னு சொல்றீங்க. ஆனால் உயிரோட இருக்கிறோம், ஒரு ஆளா இருக்கிறோம்ல, உயிர் இருக்குல்ல. இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு செயல்படலன்னு வச்சுங்க, நம்ம இருக்க முடியுமா? இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தட் மீன்ஸ் ஹார்ட், இதயம் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த இதயத்துல ரத்த ஓட்டம் தடைபட்டுருச்சு, நின்றுச்சு. நம்ம இருக்க முடியுமா? அந்த மிஸ்டர் ஆனந்த் இருக்கிறது மாதிரி கோமாவில் இருக்க முடியுமா? முடியாது. ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, பிளட் சர்க்குலேட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆயிடும்? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப மூளை நல்லா இருக்கு, எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கு, இதயத்துல சிக்கல் வந்தோடனே முடிஞ்சு போயிடும். ஒருவேளை அந்த மாதிரி இருக்கலாம்னு தோணுது. ஆனா நம்ம மனசுங்கிறது மையப்படுத்துறது மூளை, மூளையோட செயல்பாடு அப்படிங்கறதான். அந்த மனசை நம்ம பார்க்க முடியாது இல்லையா. ஆனால் நம்ம பிராக்டிக்கலா சொல்றது எந்த இடத்துல சொல்றோம்? இங்கதான் சொல்றோம், மனசு இல்லையா. அன்பு வெளிக்கடுத்துறது மூளை படம் போடுறது இல்லையே. ஹார்ட் போடுறோம்ல, மூளையவா போடுறோம்? இப்படி இதயத்தை தானே போடுறோம் நம்ம. அப்ப இதயத்திட்ட தானே இருக்கு அப்படிங்கிறது. சோ இங்க செயல்பாடு இருந்தாலும் இங்கதான் கொண்டு வந்து வைக்க தோணுது நம்ம மனசுக்கு. இங்கதான் தோணுது. இது போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சு, இது இருந்தாலும் இது போகாம இருந்தா நல்லா இருக்கலாம் அப்படிங்கறது மாதிரி. சோ இது நம்ம இது எப்படி உணர்வு பூர்வமா முன்னொரு காலத்துல இருந்து இப்படி எல்லாம் நடக்குதா என்னன்னு தெரியாது. ஆனா மனம் அப்படிங்கிறது மூளையோட செயல்பாடு. அந்த செயல்பாடை வந்து நம்ம வெளிப்படையா பார்க்க முடியாது, வெளிப்படையா பார்க்க முடியாது. இப்ப ரத்தம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கலாம், விர்ச்சுவல் வீடியோஸ்ல எல்லாம் பாருங்க, யூடியூப்ல எப்படி ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்க முடியும். பிளட் லெப்ட் அடிச்சுட்டு பிளட் போயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் சுத்த ரத்தம் போகும், இன்னொரு பக்கம் அஸ்த ரத்தம். கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம், லங்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம், மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நீங்க என்ன அப்புறம் யூடியூப்ல போட்டு பாருங்க. எப்படி பார்க்க அது அப்படியே தான் இருக்கும், மூளை அப்படியே தான் இருக்கும், அமைதியான நிலைமையில தான் இருக்கும். ஆனா நம்ம சிந்திக்கிறது, செயல்படுறது, கோவப்படுறது இல்லையா, உற்சாகமா இருக்கிறது, சோகமா இருக்கிறது, இது எல்லாமே எங்க இருந்து உருவாகுது? இவன்கிட்ட இருந்து தான் உருவாகுது. அப்ப நான் பேசுனேன் அப்படின்னா டக்குன்னு நம்ம அந்த நீரோ என்ன ஆகுது, இந்த மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் வந்து உள்ளார போயிட்டு அதை பர்மிஷன் கேட்டு நீ இப்படி பேசு, இப்படி சொல்லுங்கிறது செயல்படுத்திட்டு இருக்கு. ஆனா அது செயல்படுத்துறத நம்மளால பார்க்க முடியாது. இப்ப நீங்க ஏதாவது கறிக்கடை போனீங்கன்னா, ஆடு வெட்டாங்கன்னா பாருங்க, அந்த ஆடு அந்த ஹார்ட் எல்லாம் இருந்ததுன்னா துடிக்கிறத பார்க்கலாம், ரத்தம் போயிட்டு வர்றதை பார்க்கலாம், மூளை போறதை பார்க்க முடியாது. ஸோ நம்ம மனசோ உள்ளமோ எங்க இருக்கு? நல்ல மனசு ஸ்ட்ராங்கா வச்சுக்க மாப்பிள்ள, எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அப்படியா? அவ்வளவுதானே? ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் டைம் சொல்லுவாங்க, அது இல்லாம தேதி ஞாபகப்படுத்துவாங்க போல இருக்கு. பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை. பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே? 1 hour ஒரு தடவை? நிறைய ஊர்ல வச்சிருக்கிறாங்க. ஓகே, நல்ல விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி நம்ம உள்ளம் வந்து என்ன இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படின்னா நம்முடைய மூளையுடைய செயல்பாடு நல்லா இருக்கணும். அதுதான் மனசு, அதுதான் உள்ளம். உடல் அப்படி பார்க்கலாம், அந்த கை இருக்கு சார் இல்லையா, கால் இருக்கு, இதெல்லாம் நம்ம உடல் அமைப்பு பார்க்கலாம். உள்ளத்து அமைப்பை நம்ம பார்க்க முடியாது. நம்மளுடைய எண்ணங்களால செயல்களால தான் அதை நம்ம வெளியில கொண்டு வர முடியும்.
அந்த செயல்படும் பொழுது நம்ம பார்க்கலாம், நல்லா இருக்கான், மன உறுதியா இருக்கான், தைரியமா இருக்கிறாங்க, தன்னம்பிக்கையா இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது? உள்ளம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இதை போய் அந்த போய் 4 பேரை தூக்கிட்டு வந்துருங்க, உடல் பலம் இருக்கு, 50 கிலோமீட்டருக்கு போய் ஆளுக்கு ஒரு முட்டையை தூக்கிட்டு வாங்க பாரு, உடல் பலமா இருக்கு. ஆனா உள்ளம் பலகீனமா இருந்தாருன்னா, அதெல்லாம் வேண்டாம் மிஸ், அதெல்லாம் முடியாது மிஸ். இந்த தாட் எங்க இருந்து வருது? இந்த எண்ணம் உள்ளத்துல இருந்து வருது. உடல் ஆரோக்கியமா இருக்கு, பார்த்தா நல்லா ஜிம்முக்கு போயிட்டு நடந்து வரதெல்லாம் பாக்குறீங்களா? நம்ம யூத் இப்பதான் போவாங்க. எத்தனை பேர் ஜிம்முக்கு போறீங்க? என்ன ஒருத்தர் தான் போறீங்க, வேற யாரும் போறது இல்லையா? ஜிம்முக்கு போயிட்டு நடந்து வர்றவங்கள பாத்துட்டு இருக்கிறீங்களா? எப்படி வருவாங்க? 2 சைடு பக்கெட் பிடிச்சிட்டு வருவாங்கல்ல, அப்படி வருவாங்க பாருங்க. என் கூட எல்லாம் யூஜி பண்ணுவோம், அப்படிதான் வருவான், கிளாஸ்க்கே இப்படிதான் வருவான், பிஹெச்ல இருந்து வருவான். என்ன சார், என்னப்பா என்னமோ சொன்னீங்களே? அந்த மாதிரி உடல் ஆரோக்கியமா இருக்கும். இதை செய்யுங்க அப்படின்னா, அந்த மனசு பலகீனமா இருந்தது, உள்ளம் பலகீனமா இருந்ததுன்னா அந்த உற்சாகம் வெளியில வராது, உற்சாகம் நமக்கு வெளியில வராது. அதனாலதான் உடலும் நல்லா இருக்கணும், நம்மளுடைய உள்ளமும் நல்லா இருக்கணும். இதை விட ஒரு படி, உடலை விட ஒரு படி நமக்கு உள்ளம் ரொம்ப 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 நல்லா இருக்கணும், பக்குவப்பட்டு இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா எதிர்த்து கொண்டு போராடி வெற்றி பெற ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு மனசு தைரியமா இருக்கணும். அந்த மனசை நம்ம செம்மைப்படுத்த, மனசு நல்லா இருக்கணும். என்ன பண்ணணும்? சொல்லிட்டீங்க, மூளையில தான் சார்ன்ட்டு. அந்த மூளையில சுரக்கக்கூடிய சில திரவங்கள்லாம் இருக்கு. இந்த செரட்டோனின் எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ட்டு, டோபமைன், இந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். அப்ப அதுல சுரக்கக்கூடிய திரவங்கள், ஹார்மோன்கள் நல்லா உற்பத்தி ஆகணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நல்லா செயல்படணும் அப்படின்னா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கப்பா. யோகா செய்யணும். ஓகே, மன அமைதிக்கு, உள் உறுப்புகள் பலம் பெறுறதற்கு, நல்லா செயல்படுறதற்கு யோகா. வேற என்ன சர்டிபிகேட்டா? மெடிடேட் பண்ணணும், அதான் யோகா, தியானம். ஓகே, மூளை நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சாப்பிடுறது மூளை நல்லா இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கணும். எல்லா உறுப்புகள் சேர்ந்ததுதான் என்னது? தசைகள், எலும்புகள், தோல், இதெல்லாம் பொருத்தப்பட்டதுதான் நம்ம இதை என்ன சொல்றோம்? இப்ப உடல்னு சொல்றோம் இல்லையா? இந்த உடலுக்குள்ளதானே இந்த உறுப்புகள் இருக்கு. இந்த உடல் உறுப்புகளுக்கு இயங்குவதற்கு, சரியா செயல்படுவதற்கு நல்ல ஆகாரம், சத்தான உணவு இல்லைன்னா என்ன பண்ணும்? நீங்க 4 நாள் பட்டினியா இருந்து பாருங்க, இந்த உடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. பட்டினியா இருந்து பாருங்க, உடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. மிஸ் மயக்கமா வருது மிஸ், எந்திரிக்கவே முடியல மிஸ், சொல்றோமா இல்லையா? அப்ப அது நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். நல்லா இருக்கணும்னா அடிப்படையில் என்ன வேண்டி இருக்கு? நல்லா சாப்பிடணும். இப்ப நல்லா சாப்பிடணும்னா என்ன சொல்றாங்க சாப்பிடுறதுக்கு? இப்ப என்ன விஞ்ஞானிகள் மூலியமா தான் இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். கார்போஹைட்ரேட் சாப்பிடுங்கிறாங்க, புரோட்டீன் சாப்பிடுங்கிறாங்க, ஃபேட் சாப்பிடுங்கிறாங்க, விட்டமின், மினரல், இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? சயின்ஸ் இருக்கிறீங்களா? அதுல பிஎஸ்சி ஜுவாலஜி, பாட்னி, இல்ல ஹையர் செகண்டரியில சயின்ஸ் குரூப் இருந்தா தெரியும். யாருமே இல்லையா? இருக்கிற சொல்லுவாங்க இல்லையா? கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, விட்டமின்கள், இந்த தாது பொருட்கள், அதான் இல்ல மினரல்ஸ், கால்சியம், ஜிங்க், மெக்னீசியம், இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் கலந்த உணவுப் பொருளை நம்ம சாப்பிடணும். புரியுதுங்களா? இதெல்லாம் நல்லா சாப்பிட்டாதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், நம்மளுடைய உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க உள்ளங்கிறது இப்ப ஒரு இடத்துல வச்சுட்டீங்க இல்லையா? அந்த மூளை, மற்ற உறுப்புகள் எப்படி செயல்படுதோ அதே போல மூளையும் செயல்படுது. நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா சாப்பாடு செரிச்சு, அந்த செரிச்சதுக்கு அப்புறம் சத்து பொருள் ரத்தத்துல கலந்து, அந்த ரத்தம் எங்க போகுது? ரத்தம் இதயத்துக்கு போதா? இதயத்துக்கு போயிட்டு மற்ற உறுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு போதில்ல. இப்ப கண்ணு, காது, எல்லா உறுப்புகள் இருக்கு இல்லையா? எல்லா உறுப்புகளுக்கும் சத்தை எடுத்துட்டு போறது எது? ரத்தம் தான் எடுத்துட்டு போகுது. புரியுதா? இப்ப ரத்தத்தோட வேலை என்ன? உள்ளுக்குள்ள சத்தை எடுத்துட்டு போறது. அந்த ஒரு குறிப்பிட்ட சத்தா நமக்கு சொல்லுவாங்க, ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க, பாத்துருக்கிறீங்களா?
ஹச்பின்னு சொல்லுவாங்க. ஹச்பி குறைஞ்சிருச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்க? ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளால நமக்கே தெரியும், நமக்கு டயர்டா இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு வராது, ஒரு மந்த நிலை இருக்கும். போய் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணோம்னா லேப்ல சார் ஹெச்பி 9 இருக்கு 10 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நம்ம ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15-16 இருந்தா நார்மல், இவங்களுக்கு ஒண்ணு கம்மியா 13-14 தான் நார்மல். ஆனா நிறைய லேடிஸ்க்கு, இப்ப இருக்கிற லேடிஸ்க்கு, நம்மளை விட்டது இல்லைங்க, இப்ப இருக்க லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு 9-10 அவ்வளவுதான் இருக்கு. நார்மலான ஹெச்பியே இருக்கிறது இல்லை. ஏன் இல்ல அப்ப? அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா சாப்பிடுறது இல்ல, சரியாவே சாப்பிடுறது இல்ல. இது உண்மை. இதுல வந்து ஒளிவு மறைவே கிடையாது. இப்ப இன்னைக்கு மார்னிங் நீங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்கன்னு தெரியாது. ஆனா வீட்டுல இருக்கும்போது நீங்க என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இட்லி சார், 1 தோசை. புரியுதுங்களா? நம்ம அப்படித்தானே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அப்படி இல்லையா? எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க நீங்க? 5ஆ? இட்லி சாப்பிடலையா? இட்லினா வீட்டுல எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? 3 or 4. நீங்க யோசிச்சு பாருங்க, 3 or 4 சாப்பிடுற வயசா அது? பிறந்த குழந்தைக்கு 6 மாசம் கழிச்சு டாக்டர் என்ன சொல்றாங்க? பருப்பு வேக வச்சு கொடுங்க, இட்லி கொஞ்சம் மசிச்சு கொடுங்க. அந்த குழந்தை என்ன சாப்பிடுது? 6 மாசத்து குழந்தை அரை இட்லியாவது சாப்பிடுது. எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுது? 2 இட்லி 3 இட்லி சாப்பிடுது. இப்ப நம்ம காலேஜ்ல யூஜி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறோம். நம்மளோட ஏஜ் நியர்லி 18-19 இயர்ஸ் வருது. நம்மளும் என்ன பண்றோம்? யூகேஜி போற பிள்ளைங்களும் 3 இட்லி சாப்பிடுது, நம்ம யூஜி படிக்கிற பிள்ளைங்களும் 3 இட்லி சாப்பிட்டோம். அப்படின்னா இந்த வயசுக்கு இல்லையா, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அந்த 3 இட்லி போதுமான சத்து கொடுக்குமா? சத்து கொடுக்காது, கொடுக்கவே கொடுக்காது. அப்ப அந்த இட்லி என்ன கொடுக்குதுன்னா ஒரு சத்தை கொடுக்குது. அந்த சத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஏதோ மூவ் பண்ணி சில செயல்களை செய்யறோம். ரொம்ப உற்சாகமான செயல்களை செய்ய முடியாது, ரொம்ப கடினமான செயல்களை செய்ய முடியாது. கொஞ்சம் குறிப்பிட்ட கால நேரம் கடந்தாலும் நம்மளால ஆரோக்கியமா இருக்கிறது மாதிரி ஒரு மனநிலையில நம்மள்ட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா அடிப்படை காரணம் சரியான உணவு. இப்ப இருக்கிற பிள்ளைகள், இப்ப இருக்க எல்லாருமே தான். இப்ப என்னோட பையனும் பொண்ணா இருந்தாலும் தான், என் பையன் பொண்ணு இப்பதான் பி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் அதே தான் சொல்லுவேன், நல்லா சாப்பிட்டுக்கணும். எங்க ஸ்டூடெண்ட் யார் வந்தாலும் நான் சொல்லுவேன். அவங்க எல்லாம் நினைப்பாங்க, என்னடா சார் வந்து ஃபீல்டு ஒர்க் வந்தோம்னா இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இதை சொல்லி கொடுப்பாரா, அது சாப்பாடு சொல்றாரு. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரையும் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? சுவர் இருந்தாதான் அதுல நம்ம எழுத முடியும். CR கிறிஸ்துராஜ் காலேஜ் அப்படின்ட்டு எழுத முடியும். என்னுடைய உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நான் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும். உடம்பு போயிடுச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்ப நான் கவனிச்சுக்கல அப்படின்னா பிற்காலத்துல என்ன கவனிக்கிறதுக்கு என்னாலேயும் முடியாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களாலையும் முடியாது, பண்ண முடியாது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கால சூழ்நிலை, உறவுகளுடைய சூழ்நிலை, மனநிலை அப்படிங்கிறது இப்ப கிடையாது. இப்ப கிடையாது. இவங்க எல்லாமே என்னை விட ஏஜ் கம்மியா தான் இருக்கிறாங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமம் இருக்கு, ஒரு அமைப்பு செட்டப் இருக்குன்னா என் வீட்டுல எனக்கு முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? என்னுடைய மனைவியை தாண்டி, என்னுடைய சித்தப்பா பெரியப்பாவை தாண்டி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன வந்து பார்ப்பாங்க. ஏன் முடியலையாமே, பாரதிக்கு என்னாச்சு ஏதாச்சும் கேட்பாங்க. இன்னைக்கு யாராவது கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்களா? என்னை தவிர என்னை பத்தி கேட்கறதுக்கு விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்ப நம்ம இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும்னா அடிப்படையில நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி எல்லாம் சாப்பிடாதீங்க. ஜிம்முக்கு போறவருக்கெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, வே புரோட்டீன் ஒண்ணு கொடுப்பாங்க. சாரெல்லாம் யாரும் போறாங்களான்னு தெரியல. வே புரோட்டீன் சாப்பிடுறீங்களா சார்? யாரெல்லாம் வே புரோட்டீன் ஒண்ணு சாப்பிடுறீங்களோ நம்மளுடைய உடல்நிலை கூடும், ஆரோக்கியம் கூடுன்னு கிடையாது, அது மோசமாக மாறும். ஏன்னா அதுல கலந்து இருக்கக்கூடிய சில பொருட்கள் அது நம்மளுடைய உடல் மசில வந்து என்ன பண்ணணும், டைட் பண்ணி ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நிறைய வேதிப்பொருட்கள், கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இது பண்றாங்க. ஸோ நம்ம சாப்பாடு எப்படி இருக்கணும்? கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இப்படி தனித்தனியா பார்க்க கூடாது. உணவை அது உணவா பார்த்து நம்ம சாப்பிட கத்துக்கணும். இது எனக்கு கொழுப்பை கொடுக்கும், இது புரோட்டீன் கொடுக்கும், இந்த புரோட்டீன் சாப்பிட்டோம்னா மசில் டைட் ஆகும், நல்லா டெவலப் ஆகும், ஜிம்மு கரெக்டா இருக்கும். இது கார்போஹைட்ரேட் சாப்பிட்டோம்னா வெயிட் போட்டுரும், சுகர் வந்துடும். அந்த ஆங்கிள்லயே நம்ம பார்த்து ஒரு உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. என்ன கிடைக்குதோ அதை நல்லா சாப்பிடணும்.
நல்லா சாப்பிட்றீங்களா? எந்த கிடைச்சா நல்லா சாப்பிடணும். நீங்க பாருங்க, இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. மதியானம் ஒருத்தர் சாப்பிடுறது இல்ல, டெய்லி 5 முட்டை சாப்பிடுறாராம். கேள்விப்பட்ட, பரவாயில்ல, முட்டை சாப்பிடுறாரு, நல்லதான், உடல் ஆரோக்கியம் அப்படின்ட்டு. ஆனா அந்த முட்டையில இருக்கக்கூடிய மஞ்சக்கருவை எடுத்து என்ன பண்ணிடுறாராம், இது கொழுப்பு அப்படின்ட்டு மத்தவங்கள்ட்ட கொடுத்துறாரு. அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படி பிரிச்சு பார்த்து சாப்பிடுறதற்கான அனுமதியை இறைவன் நமக்கு கொடுக்கவே இல்லை. அவன் உணவாதான் நமக்கு கொடுத்துருக்கிறான். அதை பிரிச்சு பாகுபடுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. அது கொழுப்பா மாறிடும். கொழுப்பு வேணும், உடம்புக்கு கொழுப்பு வேணும், தெரியுமா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நம்ம நல்லா செயல்படணும், கொழுப்பு வேணும். இப்ப மூட்டு வலி, முழங்கால் வலி, இப்படி கையெல்லாம் நீட்ட முடியல, மடக்க முடியல, யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? அந்த மசில் இது இருக்கு பாத்தீங்களா, அந்த லிகமெண்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி தசை நார் அப்படின்ட்டு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் போயிடும். அப்ப அந்த உராய்வு இது பண்றதுக்கு இப்ப நம்ம வண்டி போடுறது, செயின் போடுறாங்க, கிரீஸ் எல்லாம் போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? ஆயில் போடுறாங்க. அப்பதான் அந்த மூவ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. கொழுப்பே இல்லைன்னா எப்படி இதாகிறது? அப்போ கொழுப்பு முக்கியம் உடம்புக்கு. அது மாதிரி முட்டையில இருந்து பிரிச்சு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இதை சாப்பிட்டா உடம்பு கூடிரும், இதை சாப்பிட்டா எனக்கு சுகர் வந்துடும். எதையுமே பிரிக்க தேவையில்ல. நல்லா சாப்பிடணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், உடலுக்கான உழைப்பு நம்ம பண்ணியே ஆகணும். உடலுக்கான உழைப்பு அப்படிங்கிறது வந்து அன்றாட நம்ம செய்யக்கூடிய வேலைகள். எழுந்திருக்கிறோம், நடக்கிறோம், இது எல்லாமே வேலைகள். இப்ப நம்ம சாதாரணமா நடந்து போறதே என்ன ஆயிடுச்சு, வாக்கிங்னு சொல்லி ஒரு பயிற்சி மாதிரி வச்சுட்டாங்க. எங்கேயாவது மிருகங்களுக்கு இப்போ ஆடு மாடெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம், அதுக்கு வாக்கிங் கூட்டு போறோமா? அதை அவுத்து விட்டோம்னா இப்ப போது பாரு, படுத்து இருக்கு, வருது போறது இயல்பாவே இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், இயல்புக்கு மாறிய ஒரு வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சு கட்டமைச்சு வச்சிருக்கிறோம். சில பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ல ஒரு கடை இருக்கும், ஒரு பெட்டி கடை இருக்கும். அந்த கடையில போயிட்டு ஒரு தீப்பெட்டி வாங்கணும், ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், என்ன பண்றாங்க, எடுத்தோடனே ஃபைட்டு தான். சரி, பைக்கு, அது வரை ஒரு நம்ம டைம் மிச்சம் பண்ணும், சீக்கிரம் போயிட்டு வரணும் அப்படிங்கறத இதை மாறி ஒரு ஸ்டேட்டஸோட அடையாளமா மாறிடுச்சு. பைக் வச்சிருக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு அந்தஸ்து. அப்ப அந்தஸ்து நம்பியே போயிட்டு இருந்தா என்ன வருது, ஆரோக்கியம் இருக்காது. உடலும் உள்ளமும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்மளை நாமளே ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டே இருக்கணும். மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு சுகமான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை எப்போ அப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசு பணம் இருந்தா நம்மள்ட்ட அந்த மகிழ்ச்சி வந்துருமா? கண்டிப்பா கிடையாது. பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தாங்க ஒரு 5-6 வருஷம் முன்னாடி, இங்க மன்னார்குடியில இருந்து. இப்ப இதுல எல்லாம் பேஸ்புக்ல எல்லாம் வர தமிழ்மணி அப்படின்ட்டு. ஒரே ஒரு புள்ள கோடீஸ்வரன், ஒரே ஒரு புள்ள கோடீஸ்வரன். அவங்க அப்பா சொல்றாரு, இவனை வச்சுட்டு நான் இது பண்றதுன்னா சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கிறாரு. சொந்தமா ஜவுளி கடை வச்சிருக்கிறாங்க, சொந்தமா மொபைல் ஷாப் வச்சிருக்கிறாங்க, சொந்தமா பூச்சி மருந்து, அந்த மன்னார்குடி எல்லாமே அக்ரிகல்ச்சர், இதனால வயலுக்கு தேவையான பூச்சி மருந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கடை வச்சிருக்கிறாங்க, ஃபைனான்ஸ் பண்றாங்க. ஒரே பையன், அவரு குடிச்சிட்டு அவளை பண்ற அட்ராசிட்டிஸ்னால நாங்க சூசைட் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னாங்க. அவ்வளவு பணம் இருக்கு, நிம்மதியா இருக்க வேண்டியதானே? அவரு நிம்மதி இல்லை சார். ட்ரை பண்றாங்க. அவரு சொந்த தம்பி இந்த மாதிரி எங்க அண்ணன் பையன் பண்றான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு வந்து அவர் மாதிரி சொல்றாரு. ஸோ பணம் இருந்தா நிம்மதி கிடைச்சிருமா? கிடைக்கவே கிடைக்காது. பணம் முக்கியம் வாழ்க்கையில, பணம் சம்பாதிக்கணும். அதை விட முக்கியம் என்னன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும், ஆரோக்கியமா நம்ம உடம்ப வச்சுக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். என்னோட உடம்ப இன்னொருத்தட்ட கொடுத்து அவங்களோட உதவியை நாடிட்டு இருக்க கூடாது. காய்ச்சல் அடிக்குது, இந்த கை வலிக்குது, கையை அமுத்தி விடுங்க, நீட்டி விடுங்க, அது நல்லதே கிடையாது. எப்ப எந்த நேரத்தில் ஒரு சுகவீனம் வரும், ஒரு மனிதனுக்கு ஒரு சூழ்நிலை வரும், உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா சில சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அது உடல்நிலை சுகவீனம், அது இல்னஸா கிரியேட் பண்ணி அதை வெளியில போக்கி விடுறோம். அது சரியாயிரும் வித்தின் ஏ வீக். அதை மீறி போனா நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம், நாட்டு மருந்து, சித்த மருந்து நிறைய இருக்கு. உணவின் மூலியமாவே நிறைய பிரச்சனையை தீர்த்துக்கலாம். புரியுதுங்களா? அது மாதிரிலாம் வழி இருக்கு. ஆனா நம்ம நோயாளியாவே வாழணும், ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியல செய்தி. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்பொழுது ஊர்ல ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னா காலையில 10 to 1, அதுக்கப்புறம் சாயந்தரம் பாத்தீங்கன்னா 5 to 8, இவ்வளவுதான் டாக்டர் பார்க்க முடியும். இன்னைக்கு பாருங்க, இப்ப நான் தில்லைநகர்ல இருக்கிறேன். யாராவது தில்லைநகர் பக்கத்துல இருந்து இருக்கிறீங்களா? தில்லைநகர்ல வந்து ஹப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பாக்குறோம். தில்லைநகர்ல கிட்டத்தட்ட ஒரு 11 கிராஸ் இருக்கு, குறுக்கு சந்து இருக்கு மெயின் ரோட்ல இருந்து. நான் இருக்கிற ஃபர்ஸ்ட் கிராஸ்லயே பாத்தீங்கன்னா 5-6 ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்ப எதை நம்பி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க? யாரை நம்பி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க? நோயாளியை நம்பி. யாரு நோயாளியா போறான்? நம்ம தானே. இவன் எல்லாம் சாப்பிட மாட்டான், இவனோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண மாட்டான். புரியுதுங்களா? என்னைக்காவது ஒரு நாள் இங்கதானே வந்தாகணும்.
ஃபர்ஸ்ட் கிராஸ்ல 5-6 ஹாஸ்பிட்டல் இருக்கு, விளையாட்டு போல இருக்கு. ஒவ்வொரு கிராஸ்லயும் ஹாஸ்பிட்டல் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே அங்கதான் சுத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல, இந்தியாவில இந்த மாதிரி எங்கேயாவது இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பே வாய்ப்பே இல்லை. ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆனா ஒரே ஏரியாவில சுத்தி சுத்தி வருவாங்களான்னு பாத்தீங்கன்னா தெரியல, அப்படியே இருக்கு. நீங்க வேணா யாராவது சும்மா பைக்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. தில்லைநர் வாங்க, ஃபர்ஸ்ட் கிராஸ் வாங்க, அப்படி அந்த வெஸ்ட் எக்ஸ்ட்ரா ஈஸ்ட் போனா ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அங்க சங்கீதாஸ் ஹோட்டல் இருக்கு, அது ஏத்தாப்புல ஒரு ஐ டாக்டர் இருக்கிறாரு, டாக்டர் வேணுகோபால்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அப்படியே வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உடான ஒரு ஸ்கின் இருக்கிறாரு. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்ட் ஒன்று இருக்கிறாரு. அப்படியே லைட்டா கட் பண்ணி வந்தா அந்த மேக்ஸிவிசன் ஒரு ஐ இருக்கு. இங்கிட்டு பார்த்தா ஒரு மெட்டானிட்டி ஒன்று இருக்கு. இங்கிட்டு புண்ணி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கு. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு 50 மீட்டர்ஸ் அப்படியே அகேடா வந்தோம் அப்படின்னா ராசி கிளினிக்னு ஒன்று இருக்கு. கொஞ்சம் டேன் எடுத்துட்டு பார்த்தா திலக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு சர்ஜன் போட்டுருக்கு. என்னடா இது நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு. அப்ப இது நடக்குதுன்னா என்ன காரணம்? நேத்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. யாராவது நியூஸ் பாத்தீங்களா? பேப்பர் நியூஸ் பாத்தீங்களா? இந்தியாவிலேயே சக்கரை நோயாளிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நம்ம நினைக்கிறோம் அது மாநிலம் நம்ம பெருமைப்படுறது மாதிரி இருக்கா? சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது நோய்களின் நுழைவு வாயில். என்னது? நோய்களின் நுழைவு வாயில், என்ட்ரன்ஸ் ஃபார் ஆல் அதர் டிசீசஸ். சர்க்கரை ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பராமரிக்கல, கட்டுப்படுத்தல, முறையான உணவு பழக்கம், முறையான வாழ்க்கை முறை மாற்றம் நம்ம செஞ்சுக்கல அப்படின்னா அது அப்படியே ஒண்ணா எடுத்துட்டு போயிட்டு இருக்கும். சர்க்கரை வந்துருச்சு அப்படின்னா வீட்டுல யாரு இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க. சர்க்கரை வந்துச்சுன்னா பார்வை குறைபாடு ஏற்படும், புரியுதுங்களா? பிபி வர ஆரம்பிக்கும். பிபி வர ஆரம்பிச்சுன்னா ஹார்ட் கொண்டு போவோம். அந்த ரத்தம் சுத்தமா இல்லை அப்படின்னா கிட்னியை இது பண்ணும். சர்க்கரை வியாதியில் வந்தவங்களுக்கு எல்லாம் பாருங்க எத்தனை பேர் அங்க டயாலிசிஸ் நடக்கணும். இப்ப நீங்க எல்லாம் பஸ்ல 2 வீலர்ல வரும்போது பாத்தீங்கன்னா இத்தனை ஹாஸ்பிட்டல்ல கிராஸ் பண்ணி வர்றீங்க. நீங்க டயாலிசிஸ் எல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் போய் பாருங்க, ஜிஹெச்ல பண்ணிட்டு இருக்காங்க, கேஎம்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க பைனாப்பிள் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை கேன்சர் எல்லாம் கிடையாது. இங்கிட்டு இந்த மதுரை ரோட்ல பாருங்க ஹர்ஷமித்ரா இருக்கு, இங்க தானே இருக்கு. ஹர்ஷமித்ரா இருக்கு. நினைக்கிறீங்க நம்மளுடைய உடல் பராமரிப்பு சரியா இல்லாதனாலதான். உடல் பராமரிப்பு அப்படிங்கிறது உணவின் மூலியமா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். வேற எதுவுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? சோ உங்களுக்கு நல்ல எதிர்காலம். இப்ப நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டோம். ஐம் காஸ்ட் 54. இப்ப என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா ஒரு கடை முடிஞ்சது, அவ்வளவுதான். நம்ம இப்படியே பிடிச்சி தொங்கிட்டே இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஹாப்பி லைஃப் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. இந்த கடமைகளை இறைவனால் படைக்கப்பட்ட அந்த உயிரை வந்து சரியா பராமரிக்காம ஒரு முறையான வாழ்க்கை முறை இல்லாம கொண்டு போயிட்டு அடுத்தபடி அந்த இடத்துல விட்டுட்டு போறதுங்கிறது ஒரு வாழ்க்கை கிடையாது. என்னைக்கா ஒரு நாளைக்கு போறோம், அது போயிடுவோம். நம்மளா உருவாக்கிட்டு போறது அது தவறானது. நிறைய உணவு பழக்கங்கள் சரியா இல்லாம தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாம் உருவாக்கி அதை கண்டினியூ பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோம், நினைச்சா அன்னைக்கு நிறுத்திக்கலாம், நினைச்சா மாறிக்கலாம், நினைச்சா நல்லா இருக்கலாம்ட்டு. நினைச்சாலாம் நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. சாதாரண இந்த கேட்டு பாருங்க, மேடத்திட்ட கேளுங்க, ஃப்ரீயா கேளுங்க. கேம்ப் ரிவ்யூ பண்ணுவீங்கல்ல, இன்னைக்கு என்ன பண்ணீங்க, என்ன பண்ணணும், எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க, இதை விட நாளைக்கு எப்படி சிறப்பா பண்ணலாம், வேற என்னென்னலாம் பண்ணலாம், பாரதி சாரை நெக்ஸ்ட் இயர் கூப்பிடலாமா வேண்டாமா? வேண்டாம் சார், அவர் ரொம்ப பேசிட்டு இருக்கிறாரு, நாங்களும் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறேன்னு பார்த்தோம். புரியுதுங்களா? கேம்ப் ரிவ்யூல சொல்லுங்க, ஓப்பன் அவுட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு அனுபவம். சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும், சிந்திக்கணும். நம்ம எப்படி பெற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியாது, ஒரு உயிர் எப்படி உருவாகுன்னு தெரியாது. கோடிக்கணக்கான அணுக்கள்ல இருந்து ஒரு அணுக்கள் இதாயிட்டு ஒரு கரு உருவாகி நம்ம வெளியில வந்திருக்கிறோம். எவ்வளவு இம்பார்ட்டன்ட். பட் ஒரு முறை இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, முறையில்லா உணவு முறை, இது எல்லாம் நம்ம பண்ணிட்டு என்ன பண்ணணும், நம்ம உடம்பு ஹெல்த் நம்ம பாதிப்புக்கு உள்ளாயிட்டு ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரை அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி போக தேவையில்ல. நல்லா சாப்பிடுங்க, யோசிக்காதீங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு. ஓடுறப்ப யாரா இருந்தாலும் பாம்பு ஓடுச்சுன்னா பயந்துதான் ஓடுவாங்க. இருந்தாலும் ஒரு தைரியம் வரும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்க வீட்டுல இருக்கிற அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி யாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. சாப்பாடு ஒன்றே ஒரே வழி. சார் இதை தேடி போகணுமா? ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா, ஏதோ இன்டர்நேஷனல் லெவல்ல சில கம்பெனிஸ் எல்லாம் புரோட்டீன் பவுடர் அப்படி இப்படின்ட்டு விட்டமின் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண, அதெல்லாம் சாப்பிடணுமா? இது என்ன மரம் தெரியல, அது ஆலமரமா அத்தி மரமா? அரச மரம். இந்த அரச மர இலையை சாப்பிடுவாங்க. இந்த அரச மரத்துல இருந்து ஒரு வேர் வரும், பார்த்துருக்கிறீங்களா? ஆலமரத்துல அதை சாப்பிடுவாங்க தெரியுமா? சாப்பிடுவாங்க. இந்த அரச மரத்தை சுத்தி வந்தா குழந்தை பிறகுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது தெரியுமா? நல்ல காற்று கிடைக்கும் அப்படின்ட்டு. புரியுதா உங்களுக்கு?
நல்ல சுத்தமான காற்று கிடைக்கிட்டு யாரு நம்புறாங்க? எல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? குடிக்கிற தண்ணி வந்து நல்ல ஆர்கானிக் வாட்டர்னு சொல்லிட்டு லிட்டர் 400 ரூபாய் 500 ரூபாய் குடிச்சிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம சினிமாவில் பாக்குற நடிகை எல்லாம், அப்புறம் நம்ம நண்பர் சொன்னார்ல விஜய் எல்லாம், அவர்லாம் நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டாரு. மினரல் வாட்டர் நம்ம கடையில வாங்குறோம்ல, மினரல் வாட்டர் 20 ரூபாய் 22 ரூபான்ட்டு, ஒரு சத்தும் இல்லாத வாட்டர். அது மினரல் வாட்டரே கிடையாது. கம்ப்ளீட்டா அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணிடுறாங்க. வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு பாட்டில் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல ஒரு டப்ல தண்ணி ஊற்றி ஏதாவது மீன் எடுத்து போட்டு பாருங்க, அதை வாழ்மான்ட்டு, அது உயிர் வாழாது. உயிர் வாழக்கூடிய தகுதி இல்லாத ஒரு வாட்டர் தான் நம்ம என்ன பண்றோம், பந்தாவா ஸ்ரீலா குடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம இது மாதிரி சொன்னோம்னா என்ன பண்றோம், அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை அப்படிங்கிறோம். உயிரற்ற தண்ணியை நம்ம குடிச்சோம்னா எப்படி நம்ம உயிர் வாழ முடியும், எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும், எப்படி உடலாம் ஆரோக்கியமா இருக்கும்? இருக்கவே இருக்காது. அவங்க ஏமாத்துறாங்க, நம்ம ஏமாறுறோம், தெரிஞ்சும் அதை தொடர்ந்து செய்யறோம். ஏமாத்துறாங்கன்னு தெரியுது, அது பொய்ன்னு தெரியுது, அதுல ஒரு சத்து இல்லைன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்றோம், அதே தண்ணியை தான் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதே போல இப்ப நிறைய இந்த ஃபுட் எல்லாம் வந்துருக்கு பாத்தீங்களா. வெரி வெரி எந்த ஒரு பொருளுமே சரி, நாங்க அதுல எதுவுமே யூஸ் கிடையாது. இன்னைக்கே ஒரு நாளைக்கு டேஸ்ட்டுக்கு போகலாம், ஆனா ரொட்டீனா நீங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னா காசும் போய் உடம்போட ஹெல்த்தும் போயிடும். புரியுதுங்களா? இந்த கடையில எல்லாம் சவர்மா எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, இதெல்லாம் நம்மளோட கல்ச்சரே கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபாரின் கல்ச்சர், யூஎஸ் கல்ச்சர், அவனோட கண்ட்ரி கோல்டு டைப் ஆஃப் கண்ட்ரி. நமக்கு அப்படியா? ஏதோ இந்த மாசம் கொஞ்சம் குளிரா இருக்கு, இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா யோசிச்சு பாருங்க, அவ்வளவு வெயில் போட்டு தாக்கும். அவங்க என்னென்னமோ பண்ணிப்பாங்க, எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பொருளையும் எண்ணெயோட கலந்து அதை நெருப்புல கலந்து அதை உருட்டுறனாவே அது அப்படியே வேற மாதிரி பொருளா மாறும். தேங்காய் நல்ல பொருள், தேங்காய் சாப்பிடுவீங்களா? யாராவது தேங்காய் சாப்பிடுவீங்களா? நான் சொல்றது கேள்வி, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு முடிச்சிடலாம். நம்ம தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, எத்தனை பேர் தேங்காய் சாப்பிடுவீங்க? எத்தனை பேர் தேங்காய் சாப்பிட்டா கொழுப்புன்னு சொல்றாங்களா இல்லையா? தேங்காய் ரொம்ப நல்ல பொருள். நம்ம தாய்ப்பால்ல கிடைக்கிற ஒரு சத்து பொருள். அதுக்கப்புறம் எங்கடா கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா தேங்காயில மட்டும்தான் கிடைக்குது, வேற எங்கேயுமே கிடைக்காது. ஏன் தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்றாங்க? உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா டாக்டர் சொல்றாங்க இல்லையா. நம்ம அக்கா எல்லாம் இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, தாய்ப்பால் குழந்தை பிறந்தோன்னு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்ட்டு. முடியாத பட்சத்துல நம்ம பாக்கெட் பால், பசும்பால் வாங்கி கொடுக்குறோம். இல்ல மாதிரி என்ன, அது குழந்தை வர்றதுக்கு ஆரோக்கியமான உணவு எது? தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய ஒரு சத்து, அதுக்கப்புறம் எங்கடா இருக்கு அந்த சத்துன்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே கிடையாது, தேங்காவில மட்டும்தான் இருக்கு. ஆனா தேங்காவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தேங்காய் சாப்பிட்டா கொழுப்பு, தேங்காய் சாப்பிட்டா கொழுப்பு அப்படிங்கிறாங்க. கொழுப்பெல்லாம் கிடையாது. வெறுமனே தேங்காய் சாப்பிடலாம். இந்த கோயில்ல ஹிந்து இதெல்லாம் போறாங்க அப்படின்னா தேங்காய் உடைக்கிறாங்களா, பழம் கொடுக்குறாங்களா? தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு புற்றுநோயே குணப்படுத்தின மனுஷங்களாம் இருக்கிறாங்க. தேங்காய் மட்டும் ஃபுட்டு, பனானா மட்டும், அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் ஃபுட்டு. அப்ப எப்ப அந்த தேங்காய் கொழுப்பா மாறுது? அதை சூடுபடும் பொழுது, எண்ணெயில போட்டு அதை வதக்கும் பொழுது, அது கொடுமைப்படுத்தும் பொழுது என்ன ஆயிடுது, அது டென்ஷன் ஆகி கொழுப்பா மாறிடுது. என்ன இப்படி கொடுமைப்படுத்துறேன்ட்டு அதை சாப்பிடும் பொழுதுதான் கொழுப்பு. புரியுதா உங்களுக்கு? பச்சையா சாப்பிடும் பொழுது எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். டெய்லி ஒரு நாளைக்கு 1/2 மூடி தேங்காய் சாப்பிடலாம், இல்ல ஒரு சிங்கிள் பீஸ் சாப்பிடலாம். நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் சரி, உங்களுடைய உள்ளம் ஆரோக்கியமும் அப்படிங்கிறது சரி, எதன் அடிப்படையில இயங்குது அப்படின்னா உணவின் அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்கு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல உணவு சாப்பிட்டுக்கணும். நல்ல உணவு அப்படிங்கிறது அம்மா எந்த உணவு சமைச்சு கொடுக்குறாங்களோ அது எல்லா உணவுமே நல்லது. உங்களுக்கு எந்த காய்கறிகள் பிடிக்குதோ அது எல்லா காய்கறியுமே நல்லது. இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், எதுவுமே கிடையாது. எல்லா சுவையும் தேவை, நமக்கு தெரியும்ல, அறுசுவையும் தேவை. இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, துவர்ப்பு, எல்லா சுவையும் தேவை. இன்னொன்னு சொல்றேன், முடிஞ்சா அன்னைக்கு போயிட்டு வீட்டுல சொல்லுங்க. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் அம்மா வந்து உப்பு பயன்படுத்துறாங்கல்ல, எந்த மாதிரியான உப்பு பயன்படுத்துறாங்க? கடல் உப்பு தான். கடல் உப்பு, கல் உப்பு. வெரி குட். நீங்க கல் உப்பு வாங்குறது கூட பாருங்க, ஒரு சாதாரண பிராண்ட் இருந்தா அந்த உப்பை வாங்குங்க. நீங்க அந்த தூள் இருக்கு இல்லையா, பவுடர் சால்ட், டோட்டலி வேஸ்ட். விவரம் புரிஞ்சவங்க எல்லாம் அது பண்ண மாட்டாங்க. டாட்டா சால்ட் இருக்கிறதுலே விஷம், சயனைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. விடுதலை புலிகள் இயக்கத்துலதான் ஒரு சயனைடு, ஒரு குப்பின்னு சொல்லுவாங்க. அது எப்போதுமே ஏதாவது பிடிச்சிட்டா பாயில போட்டு இறந்துருவாங்கன்ட்டு. டாட்டா சால்ட் எல்லாம் வந்து சயனைடுக்கு சமமானது. டெய்லி அதை உப்பு போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? உப்புங்கிறது எப்படி ஒரு ஈரப்பதத்தோட இருக்கும்.
நீங்க டாடா சால்ட்லாம் பாருங்க, ஈரப்பதம் அப்படியே மடல் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அதுல கெமிக்கல் ஆட் பண்றாங்க, எல்லாம் பிசினஸ் மோட்டிவ். நமக்கு அதை பத்தி உண்மைத்தன்மை தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தூக்கி போட சொல்லுங்க. வீட்டுல கல் உப்பு தான், தவிர்க்க முடியல. முடிஞ்சா தூத்துக்குடி போயிட்டு நேரம் உப்பு வாங்கிட்டு வாங்க. இல்லாட்டி கடையில விற்கிறது பாத்தீங்கன்னா லோக்கல் பிராண்டுன்னு இருக்கும். அவன் ரொம்ப செலவு பண்ணி ரீஃபைன் பண்ணி அதுல கெமிக்கல் ஆட் பண்ற அளவுக்குலாம் உனக்கு திறமை பத்தாது, காசும் இருக்காது. சாதாரணமா இருக்கும். அந்த பாக்கெட்டை பார்த்தாவே இப்படி பட்டாவே உடஞ்சு விழுவுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாக்கெட் வாங்க, கல் உப்பு பயன்படுத்துங்க. அந்த கல் உப்பை வந்து என்ன பண்ணுங்க, நீங்க பவுடர் ஆக்கி தூள் உப்பா மாத்தி இது பண்ணுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விஷம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நம்ம புரிஞ்சு உணர்ந்து நம்ம தவிர்த்துக்கிட்டாதான், இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? நோயாளி வேணும், புரிதல. எல்லாரும் நல்லா ஆயிட்டப்பட்டா நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து திறந்து வச்சுட்டு இல்லையா? நான் இன்னைக்கு காலையில குளிச்சுட்டு முடிச்சிட்டேன்னா ப்ரேயர் பண்ணா என்ன பண்ணுவேன்? ஒரு டாக்டரா இருக்கிறேன், ஒரு பஞ்சர் ஓட்டுறவரா இருக்கிறாரு, ஒரு டிரைவரா இருக்கிறாரு. அவங்கவுங்க என்ன வேண்டுவாங்க இறைவன்ட்ட? இன்னைக்கு நிறைய கஸ்டமர் வரணும்னு ஒரு டிரைவர் வேண்டுவாரு. ஒரு பஞ்சர் ஓட்டுறவர்னா என்ன பண்ணுவாரு? நிறைய வண்டி இன்னைக்கு பஞ்சர் ஆகணும்னு வேண்டுவாரு. ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு நிறைய பேஷண்ட் வரணுவாரு. பேஷண்ட்டுங்கிறது யாரு? நம்ம தானே. நம்ம ஆரோக்கிய குறைபாடு போறவங்க தானே பேஷண்டா மாறுறோம். அவரை போய் எப்படி குறை சொல்ல முடியும்? நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா அவரும் இதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு போயிடுவார். ஸோ நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. போண்டாலாம் கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க. இன்னொரு டிப்ஸ் இதெல்லாம் யாரும் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சாப்பாடை எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா? நல்லா மென்னு சாப்பிடணும், புரியுதுங்களா? நொறுங்க சாப்பிடணும், 2 புதோடு மூடி சாப்பிடணும், நல்லா கூழாக்கி சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, அதுல ஒரு மாற்றம் தெரியும். எனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நான் அது ஒரு பணம் கட்டி நான் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அக்டோபர் மாசத்துல, ஆகஸ்ட் முடிஞ்சு, புரியுதுங்களா? ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். ரொம்ப காசெல்லாம் கிடையாது, ஒரு 500 தான். இன்னமும் தண்ணியை பத்தி சொல்ல போறாருன்னா தண்ணி குடிக்கிறது எப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் இப்ப நாங்கெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு தானே சார் இருக்கிறோம் அப்படின்ட்டு. தண்ணி குடிக்கிறது எப்படின்ட்டு நான் ஒரு 500 ரூபாய் பணம் கட்டி நான் கத்துக்கிட்டேன். மேடம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தண்ணி எப்படி குடிக்கணும்ட்டு? ஜோக்கு கிடையாது. ஏன்னா ஒரு விஷயங்க ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு. தண்ணி குடிக்கிறது அப்படின்னு பார்த்தேன், ரியலி அமேசிங். நான் அதை அதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம தண்ணி குடிக்கிற தண்ணியை தான் இப்படி குடிங்க அப்படின்னாங்க. இந்த டீ சூப் எல்லாம் சொன்னா சப்பி சப்பி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சப்பி சப்பி சாப்பிடுறதும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது எப்படா தண்ணி குடிக்கிறது எப்படின்ட்டு என்ன சொல்லி தர்றாரு? சரி போனா போயிட்டு போகுது 500 ரூபா. 500 ரூபா பார்த்தா அவர் அழகா ஒரு ஃபார்முலா சொல்றாரு. இந்த மாதிரி தண்ணி குடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் குறையும், சூடு குறையும். சூடு இருக்கணும், அளவுக்கு மீறி போக கூடாது. நீ இந்த மாதிரி காலையில நான் சும்மா ஜஸ்ட் ஒரு 1 வீக் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். இப்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாசம் அப்படியே அது பழகி போயிடுச்சு. இப்ப நான் தண்ணி குடிச்சேன் அப்படின்னா அப்படியே போக மாட்டேங்குது, தண்ணி அப்படியே போக மாட்டேங்குது. நான் தண்ணியை பிடிச்சு வச்சிருக்கிறேன், நான் பிடிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருக்கேன். அது பழகி போயிடுச்சு. அது பழகும் பொழுது அதுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. நான் ரியலைஸ் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன். உண்மைதான், கரெக்ட் தான். புரியுதுங்களா? தண்ணி எப்படி குடிக்கிறேன்னு பாருங்க. குடிச்சிட்டேனா? எத்தனை தடவை குடிச்சேன் கவனிச்சிங்களா? 6-7 தடவை குடிச்சேன் நான். புரியுதா? நான் ஒரு காலத்துல ஸ்டைலர் காலேஜ் படிக்கும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஈவன் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட வீட்டுக்கு போயிட்டு நின்றுகிட்டே சாப்பிடுவேன். அது ஒரு ஸ்டைல் மாதிரி நினைச்சிட்டு வாழ்ந்தேன். சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி இது வரும்பொழுது அதை மாத்திக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கு. தண்ணியை வாயில வச்சுட்டு, தண்ணி என்ன பார்த்தீங்கன்னா சப்பி குடிக்கலாம். அண்ணாந்து குடிக்கணும்ட்டு நம்ம வீட்டுல இருக்கும்போது வாயில வச்சு சப்பி குடிக்கலாம். வாயில வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா முழுங்குறது. முழுங்கும் பொழுது நம்மளோட சலைவரி கிளாண்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு, தொண்டைக்கு மேல இந்த பக்கம் இருக்கு. அந்த சலைவரி கிளாண்ட்ல சலைவா செக்ரேட் ஆகுது. அந்த சலைவாவோட தண்ணி உள்ளுக்குள்ள போகும்பொழுது அது தேவாமிர்தமா மாறுது. தாகத்தை மட்டும் தணிக்கிறது இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மருந்து பொருளாவே மாறுது. உடல் வெப்பம் சரியா இருக்கும் அப்படின்ட்டு. வேலை சரி பரவாயில்லன்னு பார்த்தா நல்லா இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன்ல, நீங்க ட்ரை பண்ணலாம்ல. இது எதுக்கு சொல்லியிருக்கிறேன்? நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படிங்கிறது மாதிரிதான். புரியுதுங்களா? தெரியாம குடிச்சிட்டே இருக்கிறோம். ஸோ
உடலும் உள்ளமும் அப்படிங்கிறது பிரிக்க முடியாத ஒன்று. நம்மளோட ஆரோக்கியம் தான். என்ன வேலை செய்யணுமோ செய்யுங்க, என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுங்க, வேற வழியே கிடையாது. சார் நீங்க சப்பாத்தி சாப்பிடுங்க, புரோட்டீன் சாப்பிடுங்க. நான் சொல்ல போனா சப்பாத்தி எல்லாம் ஒரு ஃபுட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சப்பாத்தி எல்லாம் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கான ஃபுட்டே அது கிடையாது. கம்ப்ளீட்லி நார்த் இந்தியன். அங்கே பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பஞ்சாப், டெல்லி அந்த பக்கம்லாம் பயங்கர வின்டர் அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கான உணவு முறை அது வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. வெப்பத்தை கொடுங்க. நீங்க சப்பாத்தி சாப்பிட்டா உடம்பு ஹீட் ஆகுங்க. எப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம உடம்ப நம்ம கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், உடம்பு ஹீட் ஆகும். ஹீட்டை எப்படி சார் உணர்ந்து பாக்குறது? கண்ணு சூடா இருக்கிறது மாதிரி தெரியும், காலையில எழுந்திருக்கும் பொழுது கண்ணு எரிச்சலா இருக்கிறது மாதிரி தெரியும். இது நம்ம தான் ரியலைஸ் பண்ணணும், ஏதோ பாடியில சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறது மாதிரி. நம்ம உணவே கிடையாது. நம்ம வீட்டுல கிடைப்ப இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா கம்மங்கூழ்லாம் இருக்கு. வாரத்துல ஒரு நாளாவது கம்பு சாப்பிடுங்க. வாரத்துல ஒரு நாள், அது என்ன 30 ரூபா 40 ரூபா இருக்குமா? என்னென்னமோ சாப்பிடுறோம், கம்பு சாப்பிடலாம். பீஸா, பர்கர், லொட்டு லொஸ்கு அப்படின்ட்டு கம்பு சாப்பிடலாம். ஆரோக்கியமானது. ரொம்ப விவரமானவர்கள், புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள் அவனுக்கான உணவு பாதையை மாத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கை முறையும் மாத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல ரீஃபைண்ட் ஆயில்னு சொன்னாங்களா, இப்ப அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அங்க ரோட்ல பாருங்க செக்கு எண்ணெய்னு வருது பாருங்க. அதுலயும் மரச்செக்கு எண்ணெய்னு உணர்ந்து புரிஞ்சு வர்றாங்க. நம்ம புரிஞ்சு நம்மளும் உணர்ந்து மாறிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நம்மளுடைய சிந்தனை நல்லா இருக்கும், நம்மளுடைய செயல்பாடு நல்லா இருக்கும், எண்ணங்கள் நல்லா இருக்கும். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் ஆரோக்கியமான வாழ்க்கை. ஃப்ரீயா இருக்கணும், ஃப்ரீயா போகணும், இப்போ உட்காரணும், எந்திரிக்கணும், ஓடணும், வரணும், இதுதான் வாழ்க்கை. அப்பப்பா முடியல, அப்பப்பா எந்திரிக்க முடியல அப்படின்னா அது வாழ்க்கை முறையே இல்லை. நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க சின்ன வயசுல உட்கார்ந்ததுனால உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப ஒரு தம்பி கேட்கும்போது சொன்னார்ல, இப்ப சார் இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட சேர் போட்டு உட்கார வச்சுட்டுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பிள்ளைங்களை வேணா இன்னும் ஒரு 15-16 வருஷம் நீங்க ஒரு உட்கார வச்சு பாருங்க, அவங்களால உட்காரவே முடியாது. உட்காரவே முடியாது. நான் சும்மா சொல்லல, உட்காரவே முடியாது. ஏன்னா அந்த பழக்கமே இல்லை. சேர்ல உட்காரணும், டைனிங்ல உட்காரணும், அது கம்ப்ளீட்டா மாறி போயிட்டு உடல் அசைவே இல்லவே இல்லை. சயாட்டிக் நரம்புன்னு ஒண்ணு இருக்கு உடம்புல. ஒரு மருந்து, சாப்பிடுற மருந்து வேலை செய்யனாலும் அந்த நரம்பு வேலை செய்யணும். அந்த நரம்பு எப்படா வேலை செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலை செஞ்சாதான் அது வேலை செய்யும். நம்ம வேலை செய்யுங்கிறது உடல் இயக்கம். நடக்கணும், ஓடணும், ஆடணும், ஏதாவது பண்ணிட்டு இருந்தாதான் அந்த நரம்பு வேலை செய்யுது. அப்ப நம்ம எந்த வேலையும் செய்யாமலே இருந்தோம் அப்படின்னா உடலும் ஆரோக்கியமா இருக்காது, உள்ளமும் ஆரோக்கியமா இருக்காது. சோம்பேறித்தனம் தான் தட்டும். புரியுதுங்களா? இப்ப நல்லா பேச சொன்னா எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பேன், கவலைப்படவே மாட்டேன். எனர்ஜி போயிடுச்சு அப்படின்லாம் கிடையாது. ஏன் எனக்கு எனர்ஜி எங்க இருந்து வருது? சாப்பிட்றது மூலியமா இருந்து வருது. நான் அப்படி என்ன எவ்வளவு சாப்பிட போறோம்? இப்போ உங்க ப்ரொஃபஸர்லாம் இருக்கிறாங்களா, காலையில சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் போகும்போது 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா இல்லையா? 1 ஹவருக்கு ஒரு தடவை சாப்பிட்டா இருக்கிறாங்க. எப்பயாவது இடையில ஒரு டீ சாப்பிடுவாங்க, அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், கொஞ்சம் புத்துணர்ச்சி கொடுக்க, அவ்வளவுதான். எப்படி இருக்கிறாங்க? நம்ம இந்த வேலையை முழுமையா செய்யணும், ஒரு ஆர்வத்தோடு செய்யணும், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இதை போய் சேர்க்கணும் இல்லையா? இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை இல்லையா, இந்த டாபிக்கை அவங்களுக்கு கிளியரா அவங்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லணும். அந்த உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் எங்க இருந்து வர்றதா? மூளையில இருந்து சொன்னீங்க. அப்ப அந்த மூளை ஆரோக்கியமா இருந்தா தானே வரும். அப்ப அந்த உள்ள ஆரோக்கியமா இருக்கணும். அப்புறம் நோக்கம் தெளிவா இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்க போறோம். ஸோ உங்களை எனர்ஜெட்டிக்கா பார்த்துங்க. திரும்பவும் சொல்றது அப்படிதான். இது பிராக்டிக்கலா நாங்கள் ஹாஸ்பிட்டல் செட்டப்ல இருக்கிறதுனால சொல்றோம். நிறைய நோயாளிகளை பார்க்குறோம். பின்னாடி இருக்கிற காரணம் உணவு சரியா இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை முறையும் சரியில்லை. வாழ்க்கை முறைனா உடல் உழைப்பு அப்படிங்கிறதே இல்லை. உங்களுக்கு வீட்டுல எல்லாம் என்னென்ன வேலை செய்யறதுக்கு, ஒரு விவசாயத்தை குடும்பத்துல இருக்கிறீங்க, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எதாவது பண்ணணும்னா பண்ணீங்க. சின்ன சின்ன தூரத்துக்குலாம் நடந்து போறதுக்கு முயற்சி பண்ணீங்க. மாடிப்படி ஏறணும், இப்போ காலேஜில் லிஃப்ட் இருந்தா கூட மாடிப்படி ஏறி போகணும் வரணுக்கெல்லாம் இது பண்ணீங்க. நல்லா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். ஒரு கதை சொல்றேன்னு சொன்னா உதவி அப்படின்ட்டு. இப்போ முடிச்சிடலாமா? டைம் ஆயிடுச்சு. பஸ்ல போறோம். எத்தனை பேர் இதுல பஸ்ல வரீங்க? டவுன் பஸ்ல? பரவாயில்ல, வெரி குட். நிறைய பேர் டவுன் பஸ்ல வர்றோம். இன்னைக்காவது பஸ் பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி நின்றுக்கும் பாத்தீங்களா? பஸ்ல போயிட்டு இருப்போம். அதுவும் சில கிராமத்துக்கு போற பஸ் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. பஸ் இப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இல்லையா? அவ்வளவு கும்பல் இருக்கு, போயிட்டே இருக்கும். திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகாது, நின்னுக்கும். திடீர்னு கண்டக்டர் சொல்லுவாரு, பாத்துருக்கிறீங்களா? அப்பா பயணிகள் கொஞ்சம் கீழே இறங்குப்பா, கொஞ்சம் யங்ஸ்டர்லாம் கீழே இறங்கி கொஞ்சம் பஸ்ஸை பின்னாடி தள்ளுங்க, வாங்க தள்ளுவோம், பஸ்ஸை தள்ளினாதான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுலதான் நம்ம ஆளுங்க அப்பதான் என்ன பண்ணுவாங்க, தூங்குறது மாதிரி நடிப்பாங்க. அது வரைக்கும் அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. கண்டக்டர் எப்ப சொல்றாரோ கொஞ்சம் கீழே இறங்குங்க,
கீழே இறங்கி பஸ்ஸை தள்ளுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படியே கண்ணை மூடுவாங்க, தூங்கிட்டு இருக்கிறது மாதிரி. நம்ம ஃப்ரெண்டு பக்கத்துல சும்மா இருப்பானா, மாப்பிள்ள எந்திர தூங்காத மாதிரி நடிக்காதரா அப்படின்ட்டுருவான். கீழே இறங்குறாங்களா? ஒரு 50 பேர் இருந்தா ஒரு 15-20 பேராவது கீழே இறங்குறாங்களா? பஸ்ஸை தள்ளணும் கீழே இறங்குறாங்களா? கீழே இறங்கி பஸ் தள்ளுறாங்களா? பஸ் தள்ளினா என்ன ஆகுது? மூவ் ஆயிட்டு என்ன ஆகணும்? ஸ்டார்ட் ஆயிடுது. பஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மேல ஏறிக்கிறோமா? பஸ்ல பயணிக்கிறோமா? இந்த இறங்கி தள்ளினவங்க யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு காலேஜ்ல பள்ளியில படிக்கக்கூடிய நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களா இருப்பாங்க, இல்லாட்டி முன்னாடி படிச்சவங்களா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தன்னலம் அப்படிங்கிறது இருக்காது, பொதுநலம் அப்படிங்கிற சிந்தனை மனசுக்குள்ள வரும். மற்றவங்க எல்லாம் மூடிட்டு கண்ணை மூடிட்டு தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப நாமளும் சிறப்பா பயணிக்கணும், நம்மளோட சேர்ந்தவங்களும் என்ன பண்ணணும்? சிறப்பா பயணிக்கணும், ஒரு இடத்துல இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற அந்த பொது நோக்கு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வளரும். எப்ப இந்த மாதிரி என்எஸ்எஸ்லயோ என்சிசிலயோ ஒரு அமைப்புல இருந்து தன்னுடைய தகுதியும் திறமையும் வளர்த்துட்டு வெளியில கொண்டு வரவங்க மட்டும்தான் அவங்க அந்த தன்னலம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. என்ஜாய் பண்ணுங்க. வந்துட்டு போற நாட்கள்ல ரொம்ப ரிலாக்ஸ்டா கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. ஃபீல்டு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, பண்ணுங்க. உங்க சார் மேடம்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ரிவ்யூ எல்லாம் இது பண்ணாங்கன்னா நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நல்லா இருந்தது மேடம், உண்மையிலுமே நல்லா இருந்தது. நான் பேசுறது நல்லா இருந்ததுன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேங்க. இன்னைக்கு இந்த வேலை செஞ்சோம், நல்லா இருக்கு. வீட்டுல கூட வேலை செய்யல நானு, ஆனா இது செய்யும் பொழுது உற்சாகமா இருக்கு, நல்லா இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம். அது இப்ப தெரியாது. நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு உங்க பிள்ளைகள் பள்ளி காலேஜ் போறாங்க இல்லையா, அப்ப அசைப்படும் பொழுது தெரியும். அப்ப அந்த மகிழ்ச்சி கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும். நான் அதை ஏன் இப்ப சொல்றேன்னு ஆசை போட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுனால இந்த அனுபவத்தை ஷேர் பண்றேன், இல்லாட்டி சொல்ல முடியாது. ஸோ நல்ல வாய்ப்பை பயன்படுத்துங்க. மீண்டும் எல்லாருக்குமே சரி, என்னையும் ஒரு அழைப்பாளர், சிறப்பு அழைப்பாளர் கூட்டு வந்து உங்களிடத்துல வந்து சில கருத்துக்கள் சொல்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இசபெல்லா மேடம் மற்றும் என்எஸ்எஸ் குழுவை சார்ந்த ப்ரொஃபசர்ஸ், குறிப்பா பாபு தான் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். பாபுக்கும் சரி, மற்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் சரி, 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கேன். இன்னைக்கு ஒரு யோகா பயிற்சி மாதிரி எந்திரிச்சு நின்று பாருங்களேன், அவ்வளவு ஒரு உற்சாகம் கிடைக்கும். முடிச்சுட்டு எந்திரிச்சோன்னா அவ்வளவு உற்சாகம் கிடைக்கும். மாணவ மாணவிகள் உங்க அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.